ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபோர்ட் கம்பெனி வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 9 வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா அவங்களோட ஃபேக்ட்ரிஸும் அவங்களோட அவுட்லெட்ஸ் ஃபுல்லாக வந்து ஷட் டவுன் பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங்கே வந்து இமிடியட்டாக வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கம்பெனியான ஃபோர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து 4000 பேருக்கு வந்து ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் 4000 பேர் வந்து வேலை எடுக்கிற நிலைமையில் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபோர்டு வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, எதுக்கு இந்தியாவோட ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறுத்துறதாகவும், எதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்து இம்மிடியேட்டாக வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்ட் கம்பெனி எதுக்கு வந்து அவங்களோட இந்தியா ஆப்ரேஷன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து அதுக்கான உண்மையான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 4000 பேருக்கு வேலை போயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறது அந்த வேலை போனவங்களுக்கு தான் வந்து அதோட வேலை என்னங்கிறது தெரியும். ஸோ இதன் பின்னணியில் நடந்தக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் கடைசி பார்க்க போகிறோம். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபோர்ட் கம்பெனி வந்து செப்டம்பர் 9 அவங்களோட இந்தியா ஆப்ரேஷன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்கை க்ளோஸ் டவுன் பண்ணாலும் ஆஃப்டர் சர்வீஸ் வந்து கொடுக்கப்படும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் கார்ஸுக்கு ஆஃப்டர் சர்வீஸும் சப்போர்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியோட பிரசிடென்ட் மற்றும் சிஇஓ ஜிம் ஃபேர்லி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபோர்ட் கம்பெனி வந்து கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் வந்து $2 பில்லியன் வந்து அவங்க நஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு $2 பில்லியன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நஷ்டம். அது மட்டும் இல்லை, புது மாடல்ஸுக்கு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியாவில். அவங்க ஃபோர்காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஃபோர்டு கார்ஸ் வந்து சேல்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் $2 பில்லியன் வந்து நஷ்டம் ஏற்பட்டதுனாலையும் அவங்க வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்து வந்ததா ஜிம் கார்லி வந்து சொல்லியிருக்காரு. ஃபோர்டு வந்து இந்தியாவில் அவங்களோட பிளான்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தா, அங்கே வந்து இந்தியாவில் வந்து நல்ல ஒரு சுமூகமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கார்லி வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து போன 10 வருஷத்தில் $2 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டது மட்டும் இல்லை, 2019 மட்டுமே வந்து அந்த ஒரு வருஷத்தில், அதாவது கோவிட் வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனால ஏற்பட்ட நஷ்டம் வந்து $0.8 பில்லியன், அதாவது $1 பில்லியன் விட ஒரு 200 மில்லியன் கம்மி, $800 மில்லியன் வந்து ஒரே வருஷத்தில் வந்து அவங்க நஷ்டம் ஏற்படுத்த சொல்கிறாங்க. மற்றும் இல்லை, ஃபோர்டோட மாடல்ஸ் வந்து இந்தியாவில் விற்கிறதே கிடையாது. சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் இந்த கொரோனா வைரஸ்னால் ஏற்பட்ட பாதிப்பு, ஸோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஃபோர்டை வந்து இந்த ஒரு டிசிஷனுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. 2021, அதாவது இந்த வருஷம் ஜூனில் வந்து அவங்க மொத்தமாக விற்ற யூனிட்ஸே வந்து 2790 யூனிட்ஸ். இந்தியா வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, 100 கோடி பேர் இருக்குது, 130 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் விற்றுருக்கிற கார்ஸ் வந்து 2700 கார்ஸ் தான் விற்றுருக்காங்க இந்த வருஷம். இதே வந்து போன வருஷம் ஜூனில் 2020 ஜூனில் கம்பேரிட்டிவாக 2800 கார்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ அதை விட இந்த வருஷம் வந்து சேலு குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து அது குறைஞ்சிட்டே போகிறதுனால அவங்களுக்கு நஷ்டம் மேலே நஷ்டம் ஏற்படுறதுனால இந்த ஒரு முடிவுக்கு வந்து ஃபோர்ட் கம்பெனி வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம், ஃபோர்ட் கம்பெனி வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு அவங்க வந்து மஹிந்திராவோட கம்பெனியோட வந்து ஒரு டீல் வந்து ஒரு போட்டிருந்தாங்க. இது போட்டது வந்து அக்டோபர் 2019. ஆனால் அந்த டீல் வந்து சக்ஸஸ் ஆகலை. 2021 ஜனவரியில் வந்து அந்த டீலை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் வந்து போட்டிருந்தாங்க, அது வந்து சக்ஸஸ் ஆகாதனால அதுவும் வந்து ஒரு காரணமாக வந்து பார்க்கப்பட்டது. ஸோ ஃபோர்டுக்கு வந்து இந்தியன் கம்பெனியோட ஒரு மர்ஜ் இல்லாமல் அவங்களால வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பிடிச்சி நிற்க முடியல. ஸோ அவங்க மாடல்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஏற்றவாறு இல்லாதனால மஹிந்திராவோட வந்து அவங்க ஒரு டீல் வந்து ஒன்று போட்டாங்க. ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகலை. அதன் காரணமாகவும் ஃபோர்டு வந்து ஒரு சாஃப்ட் எக்ஸிட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மார்க்கெட்லேருந்து, அவங்க இந்தியன் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஹிந்திராவோட போட்ட அக்ரிமெண்ட்டு ஒரு மிகப்பெரிய தவறு ஃபோர்டு பண்ணது. அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை அக்ரிமெண்ட் போட்டு 2 தடவையும் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியரில் தான் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய தவறு ஃபோர்ட் கம்பெனி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் டைம்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபோர்டு வந்து இந்தியாவில் பிடிச்சி நிற்கிறதுக்கு வந்து புது பார்ட்னர்ஸ் வந்து மஹிந்திராவோட டீலர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப்பு அக்ரிமெண்ட் பிரேக் டவுன் ஆன பிறகு இந்தியாவில் வந்து மார்க்கெட்டில் பிடிச்சி நிற்கிறதுக்காக புது பார்ட்னர்ஸை வந்து அவங்க தேடி இருக்காங்க. எப்படியாவது 2023 வரைக்குமாவது வந்து பிடிச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வந்து அது சக்ஸஸ் ஆகலை. அவங்களோட 2 மாடல் B744 அப்புறம் வந்து B745 அப்படிங்கிற 2 மாடலை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு பிக்கப் ஆகலை. ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸ்கோடா வால்ஸ்வேகன் குரூப், அப்புறம் வந்து ஹுண்டாய் மோட்டார், டாடா மோட்டார்ஸ், ஷாங்காய் ஆட்டோமோட்டிவ், அப்புறம் வந்து ஷாங்கான் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் வந்து மற்ற எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் அப்ஸான ஓலா எலக்ட்ரிக்,
இவங்களோடலாம் வந்து ஃபோர்டு வந்து பார்ட்னர்ஸாக வந்து அவங்க அக்ரிமெண்ட் போடுறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க. ஆனால் அது வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து ஃபோர்டு இந்தியாவிலேருந்து அவங்க எக்ஸிட் ஆகிறாங்க. ஃபோர்டு வந்து அவங்களோட டொமஸ்டிக் ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணாலும் சென்னை பக்கத்தில் இருக்கிற மறைமலை நகர் அவங்களுக்கு வந்து ஒரு யூனிட் இருக்குது ஃபோர்டு. அங்கே வந்து அவங்க வந்து 2022 செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும் அவங்க ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சனாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூனிட் இருக்குது இன்னொரு இடத்துல. அது வந்து இந்த வருஷம் கடைசி ஃபோர்த் குவார்ட்டர் வரைக்கும் 2021 ஃபோர்த் குவார்ட்டர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அங்கே வந்து இன்ஜின் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூனிட்ஸு அட்லீஸ்ட் மறைமலை நகர் யூனிட் வந்து 2022 செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து மொத்தம் 11,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இதில் வந்து 4,000 எம்ப்ளாயீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் வந்து இருக்கிறவங்க, கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் அவங்களுக்கு வந்து ஜாப் இழக்கிறாங்க. இதில் வந்து ஒரு 600 பேர் இந்த சனாந்த் ஃபேக்ட்ரியில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. 600 ஒர்க்கர்ஸ் என்னென்னா ஃபோர்டோட பிஸ்னஸை இந்தியாவில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக அந்த 600 பேர் வந்து சப்போர்ட் ஸ்டாஃபாக பண்ணுறாங்க. இந்த 11,000 மீதி இருக்கிற இந்த 7,000 ஸ்டாஃப் வந்து அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாகவும், அப்புறம் வந்து டேட்டா சயின்டிஸ்டாகவும், அப்புறம் R&D இன்ஜினியர்ஸாகவும், ஃபைனான்ஸ் மற்றும் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல்ஸாகவும் அவங்களோட குளோபல் ஆப்ரேஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7,000 எம்ப்ளாயீஸ் வந்து ஃபோர்டோட பிஸ்னஸ் சொல்யூஷன் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது இந்தியாவில். அதில் தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. மீதி இந்த 4,000 எம்ப்ளாயீஸ் டைரெக்டாக வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபட்ட கார் மேனுஃபேக்சரிங்கில் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ண 4,000 பேருக்கு தான் வந்து ஜாப் லாஸ் ஆகுது. மீதி இருக்கிறவங்க இந்த வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், டேட்டா என்ட்ரிஸ் ஆப்ரேட்டர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், அப்புறம் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களாம் வந்து ஃபோர்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன் ஆப்ரேஷன்ஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து வேலையில் இருப்பாங்க. குளோபல் லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பிராண்டை வந்து மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கான வேலைகளும் இந்த சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்றாங்க. ஃபோர்டோட ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சரிங் வந்து நிறுத்தினாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது CBU மற்றும் CQ அவங்களோட யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்ட்டுருக்காங்க. லோக்கல் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்து அவங்க நிறுத்திருக்காங்களே தவிர எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் வந்து இந்தியாவில் தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து உங்களுக்கு லேபர் இது வந்து ரொம்ப கம்மி, லேபர் ஃபீஸு, ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியான சேலரியில் கிடைப்பாங்க, சோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ நேச்சுரல் சோர்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப சீப்பாக வந்து இருக்கிறனால ஃபோர்டுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் மார்க்கெட்டு ரொம்ப ஏதுவாக இருக்கும். லோக்கலாக வந்து விற்கலனாலும் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டுமல்ல ஃபோர்டு வந்து இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து உலக லெவலில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதில் முக்கியமான பிராண்ட் வந்து முஸ்டாங் மார்ச் அப்படிங்கிற காரு. ஸோ இதை வந்து டெவலப் பண்ணி குளோபல் லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க சப்போர்ட்டாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்டோட சனாந்த் அசம்பிளி பாயிண்ட்டுக்கு வந்து என்ன ஏற்படும் அப்படின்னா, இந்த ஃபோர்ட் கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்க, சனாந்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பிளான்ட்டில் வந்து குளோபல் லெவலில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான இன்ஜினை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற வேலைகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறும். அந்த பிளான்ட்டில் வந்து ஒரு 500 எம்ப்ளாயீஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வேலைகளில் வந்து ஈடுபடுவாங்க. அவங்க வந்து இன்ஜின்ஸை தயார் பண்ணுற, முக்கியமாக வந்து ரேஞ்சர் பிக்கப் ட்ரக், இந்த மாதிரி வந்து குளோபல் லெவலில் பாப்புலராகக்கூடிய வண்டி ரேஞ்சர் பிக்கப் ட்ரக் ஃபோர்டு ரேஞ்சர், அதுக்கான இன்ஜினை தயாரிக்கிற வேலைகள் வந்து இந்த சனாண்ட் இன்ஜின் பிளான்ட் அந்த யூனிட்டில் வந்து நடைபெறும். அதுக்கு ஒரு 500 பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. கம்பெனி வந்து டோட்டல் ஆனுவல் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து 4 லட்சம் யூனிட்ஸை வந்து தயார் பண்ணுற அளவுக்கு வந்து இந்தியாவில் அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இருந்தாலும் வந்து பல மாதங்களாக வந்து வெறும் 20% கெப்பாசிட்டியில் தான் வந்து அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஏன்னா டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸை வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் வேலை செய்ய முடியல இந்தியாவில். இப்போ ஃபோர்டு வந்து இந்தியாவிலேருந்து போகிறது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்தியாவிலேருந்து எக்ஸிட் ஆகிறது இது முதல் தடவை கிடையாது. ஃபோர்டு மாதிரியே வந்து நிறைய கம்பெனிஸ் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க. பல கம்பெனிஸ் பாப்புலரான மோட்டார் சைக்கிளான ஹார்லி டேவிட்சன் அவங்க வந்து போன வருஷம் இந்தியன் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இட்டாலியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரான ஃபியட் அவங்க வந்து 2019 இந்தியன் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாங்யாங் மோட்டார் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எம்எம்மோட சப்சிடரி கம்பெனி, அவங்க வந்து ஒரே ஒரு மாடலை மட்டும் இந்தியாவில் இறக்கி அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகாமல் அவங்க வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவோட ஜென்ரல் மோட்டார்ஸ்,
அவங்க வந்து சேலே இல்லாதனால 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி. இந்தியாவிலேருந்து பல கம்பெனிஸ் இது மாதிரி வந்து எக்ஸிட் ஆகி போயிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் அடிஷனாக ஃபோர்டு வந்து எக்ஸிட் ஆகாங்க. ஸோ இதனால் ஃபோர்ட் எக்ஸிட் ஆனதுக்கு முக்கியமான காரணங்கள் இதெல்லாம் தான். முக்கியமாக வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஏதுவான சூழ்நிலை இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதன் பாதிப்பாக வந்து 4000 பேருக்கு வந்து வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் மொத்தம் 11,000 பேர் வேலை செய்கிறாங்க ஃபோர்டு கம்பெனியில். அதில் 4000 பேருக்கு வந்து வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸ். ஃபோர்டு வந்து $2 பில்லியன் 10 வருஷத்தில் வந்து அவங்க நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அதுவும் 2019 கோவிட் அட்டாக் பண்ண டைமில் ஒரே வருஷத்தில் $800 மில்லியன் வந்து அவங்க லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து அவங்களோட இந்தியன் சேல்ஸை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. வெறும் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் இன்ஜின் தயாரிப்பு வேலைகள் மட்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஃபோர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ். இதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். வேறு இல்லை, மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் இஸ் ராம் சைனிங் ஆஃப். மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை எவ்ரிவன். தேங்க்யூ. டேக் கேர். குட் நைட். பை.